தன்னுடைய மனைவியோட குழந்தையோட வந்து இருட்டில், ஏன்னா அது பாலிடெக்னிக் கேம்பஸ்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து கூப்பிட்டா வந்து ஆதரவு கொடுத்து காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாத இடம். அதில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, இதில் வந்து நம்ம பண்ணிட்டா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி போதை தலைக்கேறிய பண்ணும்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முனிதா குமாரியை வந்து இவங்க வந்து அடைவதற்கு முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்யும்போது இவர் கௌரவகுமார் போய் தடுக்கிறார். துடிச்சோடனே இவன் விட்டால் போய் வெளியில் ஏதாவது தகவல் கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த குழந்தைய தூக்கி காலை பிடிச்சி சுவத்தில் அடித்து கொடுங்க. அந்த பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடி பாக்கெட்டில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்துடைய ஃபோன் நம்பர். தமிழ்நாட்டில் குற்றம் நடக்காத நாட்களே இல்லை அப்படின்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து குறை கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பேசுறது கிட்டத்தட்ட சரிதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவகுமார் அப்படிங்கிறவர் வந்து செக்யூரிட்டி வேலைக்காக, வயசு கிட்டத்தட்ட ஒரு 30 இருக்கும். அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு இருக்கார். முன்னாடியே வந்துடுறார். அவருக்கு திருமணம் ஆகி முனிதா குமாரி அப்படின்னு ஒரு மனைவியும், வந்து பிர்மானி அப்படின்னு ஒரு சின்ன வயசு பையனும், ஒரு 3 வயசு பையனும் இருக்காங்க. இந்த குழந்தைகளை அங்கேயே விட்டு, மனைவியும் குழந்தையும் அங்கேயே விட்டுட்டு ஸ்ரீபெரும்புதூரில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு. அந்த செக்யூரிட்டி வேலையும் பறி போயிடுது. அங்கே வந்து மனைவியும் குழந்தையும் வந்து தனியாக விட்டுட்டு வர முடியல. போய் இங்கேருந்து போயிட்டு மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து வேறு ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு நபர் கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு வந்து அவர் ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு அடையாரில். நேராக வந்து கிருஷ்ண பிரசாத் அவர்களே, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. கடந்த 21 அன்னைக்கு அவர் பீகார்லேருந்து தன்னுடைய மனைவி புனிதா குமாரியும் மகன் பிர்மானியும் கூட்டிகிட்டு இங்கே வர்றாரு. அந்த கிருஷ்ணகுமார் வந்து என்ன செய்கிறாரு, நான் வந்து ஒரு செக்யூரிட்டி நிறுவனம் இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் டிலே ஆகுது. அப்போது வந்து அந்த துணிக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் தான் வந்து இங்கேயே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்மில் படுக்கிற அளவுக்கு ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து, குடும்பத்தோடு எனக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியலங்க, சீக்கிரமாக வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கௌரவகுமார் வந்து கேட்குற பொழுது, சிக்கந்தர்னு நம்ம ஒரு பீகார் பையன் இருக்கான். அவன் வந்து அடையாறில் இருக்கிற அந்த பாலிடெக்னிக், அதாவது ஓஎம்ஆர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையம், அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதில் எல்லா பாலிடெக்னிக், அதில் ஒரு கெமிஸ்ட்ரி டிப்ளமோ படிக்கிற பாலிடெக்னிக்கில் இந்த சிக்கந்தர் வேலை பார்க்குறாரு. சிக்கந்தரை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் ஓரிரு நாட்களில் எங்கள் செக்யூரிட்டி கம்பெனியில் சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்குமே வந்து இப்போ வந்து கௌரவகுமார் வந்து குடும்பத்தோட அந்த கிருஷ்ணபிரசாத் ஏரியாவில் தங்க முடியல. இது மாதிரி ஃபேமிலியோடு வந்துட்டேன்ப்பா, நீங்கள் வந்து தங்குறது கூட இடம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே 24 சிக்கந்தர் வந்து நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு, அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு வந்துடு. இது பக்கத்தில் ஒரு புதுசாக கட்டடம் கட்டியிருக்காங்க. இதில் ஃபினிஷ்ட் ஆன கட்டடம் மேலே வேலை நடந்துருக்கு, அது முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதில் நீ தங்கிக்கலாம், உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதில் நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபர் சைடு அங்கே தங்க வைக்கிறான். ஸோ இந்த சமயத்தில் தான் 24 அன்றைக்கு சாயந்தரத்துலேருந்தே அவருடைய நண்பர்கள், யார் சிக்கந்தருடைய நண்பர்கள்லாம் அது பக்கத்துலேயே வந்து போதை, தட் இஸ் அவங்க வந்து குடிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக போதை ஏறும்போது இந்த கௌரவகுமாருடைய மனைவி மேலே இவனுக்கு நரேந்திரகுமார், இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பீகாரை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர், வயது 45, விகாஸ் என்கின்ற விகாஸ் மற்றும் இவங்க 5 பேர் சேர்ந்து 5 பேர் இவங்க இப்படி ஒரு மனித இவ்வளோ நாகரிகம் படைத்த காலத்தில் எல்லாமே பீகார்காரங்க. கௌரவகுமாருக்கு ஏற்கனவே வந்து சிக்கந்தர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் செக்யூரிட்டியில் வேலை பார்க்கும்போது பழக்கமானவன். அவர் இப்போ கிருஷ்ணபிரசாத் தான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் தன்னுடைய மனைவியோட குழந்தையோட வந்து இருட்டில், ஏன்னா அது பாலிடெக்னிக் கேம்பஸ்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல அவர் தங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து கூப்பிட்டா வந்து ஆதரவு கொடுத்து காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாத இடம் அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, இதில் வந்து நம்ம பண்ணிட்டா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை.
அப்படி போதை தலைக்கேறிய பண்ணும்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முனிதா குமாரியை வந்து இவங்க வந்து அடைவதற்கு முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்யும்போது இவர் கௌரவகுமார் போய் தடுக்கிறார். என்னடா டேய், உங்ககிட்ட வேலை தேடி தானே அடைக்கலம் வந்திருக்கிறோம், நீங்கள் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும்போது அவனை அடித்து இரும்பு கம்பி, அந்த கட்டுமான பொருட்கள் வந்து இரும்பு கம்பியில் அவனை அடித்து கீழே தள்ளி அவன் முகத்தையே சிதைச்சிட்டானுங்க. இப்போ முனிதா குமாரியும் வந்து தடுக்க வர்றாங்க. தடுக்க வரும்போது அவங்களே ஒரு அடி அடித்தா கீழே விழுங்குறாங்க. ஆனால் இவர்கள் 4 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கும் போதே அவள் வந்து உயிர் பிரிந்து விடுகிறது. ரேப் கம் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை. அப்படின்னா இது வந்து ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நடக்கவே கூடாத ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கௌரவகுமாரை அடித்து கொண்டுடுறாங்க. முனிதா குமாரி வந்து அவங்களும் உயிர் போயிடுது. இப்போ வந்து குழந்தை துடிக்குது. யார்? அந்த மகன் பிர்மானின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் வந்து அப்பாவும் அம்மாவும் அடித்து கொண்டுட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்களேன்னு குழந்தை, அந்த ஒரு 3-4 வயது குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் பாருங்கள். துடிச்ச உடனே இவன் விட்டால் போய் வெளியில் ஏதாவது தகவல் கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த குழந்தைய தூக்கி காலை பிடிச்சி சுவத்தில் அடித்து கொண்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அநீதி சமீபத்தில் நடந்ததாக நமக்கு தகவலே தெரியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே 3 பாடியும் பேக் பண்ணுறானுங்க. பேக் பண்ணி இந்த பிர்மானி குழந்தை இருக்க பார்த்தீங்களா, நம்ம மத்திய கைலாஸ்னால் நம்ம ஐஐடி கேம்பஸை கவர்னர் வீடு தாண்டிட்டு போயிட்டு ரைட்டில் திரும்புவோம். மத்திய கைலாஸ் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ரிவர் இருக்கும், மேலே பிரிட்ஜ் போகுது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த பகுதியில் கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய அந்த வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்கள், அந்த ஓரமாக வந்து பேக் பண்ணி அதை அங்கே போட்டுறானுங்க. இந்த லேடி முனிதா குமாரியை வந்து பெருங்குடியில் இருக்கிற குப்பை போடுற இடத்துல கொண்டு போயிட்டு பேக் பண்ணி அவங்க போட்டுறாங்க. போட்டுட்டு கௌரவகுமாரை பேக் பண்ணுறாங்க. இவங்க சிதந்தரை பேக் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் இருந்து அடுத்த தெருவுக்கு போனால் இந்திரா நகர். நீங்கள் மத்திய கைலாஸுக்கும் இந்திரா நகருக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவர் தாண்டி இந்திரா நகர் முதல் தெருவில் நுழைஞ்சு அப்படியே அந்த கடைசிக்கு போயிட்டால் அடையாறு போய் ஆற்றுல கலக்கும், கடலில் கலக்கும். அந்த முகத்துவாரத்தில் கொண்டு போய் இவனை போட்டு டிஸ்போசல் பண்ணிட்டான். வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை, இந்த கௌரவகுமாருடைய பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அடையாறு இந்திரா நகர் 1வது தெரு கிராஸ் பண்ணிடுறானுங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், கவர்னர் ஆஃபீஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி, இந்த பக்கம் அடையாறு, எல்லாமே வந்து மக்கள் தொகை வந்து நெருக்கமாக வந்து மக்கள் வாழ்ந்துட்டு. அதுவும் ஓஎம்ஆர்னா மக்கள் எப்போவுமே 24 மணி நேரமே வந்து அந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கக்கூடிய இடத்துல பாடியை கொண்டு போயிட்டு தைரியமாக வந்து 3 பாடியை 3 இடத்துல டிஸ்போசல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருங்குடி குப்பை மேட்டில் கொண்டு போய் ஒரு பாடியை கொண்டு போய் டிஸ்போசல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேறுங்க இவரை கொண்டு போயிட்டு அடையாறு முகத்துவாரத்தில் போட்டுடலான்னு கொண்டு போகும்போது அங்கே ஒரு மிக பிரபல பைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு வாசலில் அந்த பாடி வந்து வழுக்கி விழுந்துருது. ஸ்கூட்டியில் கொண்டு போகும்போது இவங்க விழுந்து, அதுக்கப்புறம் இது வந்து ரத்தம் கசிவோடு இருக்கிறனால, ரத்தம் சிந்தி இருக்கிறனால இதை நம்ம தூக்கி மறுபடியும் ஏற்றிட்டு இருந்தோம்னா வம்பா போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறானுங்க, ஓரமாக அப்படி போட்டு போயிடறானுங்க. இதை பார்த்த மக்கள் அங்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நாய்கள்லாம் வந்து அதை ரத்த பாடையை வந்து நாய்கள் மொய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ வந்து மக்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து இந்த குற்றம் நடந்த விஷயம் வந்து யாருக்கு மக்கள் நோட்டீஸ் பண்ணி அடையார் போலீஸ் சொல்கிறது. அடையார் வந்து போலீஸ் வந்து உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உடனே வந்து 5 தனி டீம் போடுறாங்க. போலீஸ் வந்து விசாரணையை தொடங்குது. பிரைமரியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான், வண்டி நம்பர் வச்சு தான். அதாவது அதில் வந்து போலீஸ் வந்து அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதிர்காலத்தில் இருக்கிற காவல்துறை நண்பர்கள் எல்லாருமே இப்போ வந்து சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கல, இந்த பாடி கிடந்த இடத்துலேருந்தே இந்த விசாரணை தொடங்குது. அதே வந்து சுற்றிலையுமே வந்து இந்திரா நகர் 1வது தெருனா எல்லா இடத்துலையுமே சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஃபஸ்ட்டு பார்க்குற பொழுது ஒரு பைக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு போனதை பார்த்துடுறாங்க. 2 நபர்கள். இந்த பைக்கு யாருது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அதே சமயத்தில் 2 குழு கிடைக்குது. ஒரு குழு வந்து அந்த பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடி பாக்கெட்டில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்துடைய ஃபோன் நம்பர். ஏன்னா 21ஆந்தேதியிலேருந்து 23ஆந்தேதி 24ஆந்தேதிலாம் அந்த செக்யூரிட்டியில் இவருக்கு வேலை வாங்கி தரேன்னு சிக்கந்தர் சொல்லியிருக்கான்.
ஸோ சிக்கந்தர் வந்து கௌரவகுமாருக்கு உறுதியளித்தது, இந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில் உனக்கு வேலை வாங்கி தரேன். அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியோட அவனுக்கு தொடர்பு இருக்குது. யார்? சிக்கந்தருக்கு. ஸோ அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து சிக்கந்தருக்கு கொடுத்த பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்கில் தான் கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு முக்கியமான பழமொழி இருக்குது. அது வந்து இந்த இதில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த போலீஸ் டீமும் வந்து ப்ராப்பராக அதை வந்து எடுத்திருக்காங்க, விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அந்த காவல்துறை அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா அப்போது அந்த செக்யூரிட்டி நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு இந்த பைக்கை நீங்கள் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா 2 பேர், அந்த 2 பேருடைய அடையாளங்களை போய் பார்த்தா எங்கடா தங்கியிருக்கானுங்கன்னு சொன்னால், அடையாறு இந்திரா நகரில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி டிப்ளமோ படிக்கிற அந்த பாலிடெக்னிக்கில் இருக்கிற செக்யூரிட்டி தான் அப்படின்னு போது, அந்த செக்யூரிட்டி யாருன்னா சிக்கந்தர். உடனே சிக்கந்தரையும் வந்து நாகேந்திரகுமார் 2 பேர்த்தையும் பிடிச்சி அவங்க வந்து கன்ஃபெஷன் விசாரிக்கிற பொழுது யாரெல்லாம் சம்பவத்தை பண்ணாங்கன்னா அவங்க 5 பேர் சேர்ந்து பண்ணதாக சொல்கிறானுங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து அமைதி பூங்கா வருது தமிழகத்தில், தொடர்ந்து இந்த மாதிரியான பெருங்குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னுலாம் வந்து செய்தியில் நமக்கு வந்து காதலப்படுது, செய்தித்தாள்கள் எழுதுது, ஊடகத்தில் பேசப்படுகிறது. இதில் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கும் கொத்தனார் வேலை பார்க்குறதுக்கும் இன்னும் தஞ்சாவூரில் நாற்று நடுறதுக்கெலாம் வந்துட்டாங்க. பீகார்லேருந்து வராங்க. ஆமாம், பீகார்லேருந்து தஞ்சாவூரில் என்னுடைய வகுப்பு தோழி மங்கை அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க போன வாரம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, என்ன மங்கை 10 ஏக்கர் தஞ்சாவூரில் வச்சுருக்கீங்க, பெரிய கோடீஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நான் 10 ஏக்கர்லேயும் நாற்று நட்டுருக்கேன்னு சொன்னாங்க. நாற்று நட்டுருக்கியா? 10 ஏக்கரில் நீங்கள் எப்படி நாற்று நட முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, பீகார்லேருந்து பசங்க வந்திருக்கானுங்க, நம்மளை விட நல்லா நாற்று தஞ்சாவூரில் வந்து நம்மளை விட நல்லா நாற்று நடுறானுங்க அப்படிங்கிற செய்தி தெரியுது. அப்போ இவ்வளோ பேர் வந்து பீகார்லேருந்து நம்ம ஊரில் நடக்கிற எல்லா வேலையுமே அண்டர்டேக் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, அரசு அவங்களெல்லாம் அக்கௌண்ட் பண்ணிட்டு தான் இல்லையா ப்ராப்பராக யார் யாரெல்லாம் வராங்க வந்திருக்கவங்க எத்தனை ஏஜென்சி வந்து மேன் பவர் ஏஜென்சி கொண்டு வரானுங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சியில் இவங்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. நீங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பீகார் எக்ஸ்பர்ட், அதில் பெருமையும் கூட எனக்கு. ஏன்னா நான் தான் முதல்ல பீகாரில் போய் சட்டர் கொள்ளைகளை பிடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டு சிறையில் அடைச்சி சட்டர் கொள்ளையை தமிழ்நாட்டில் நடக்காமல் பண்ணினது நான் தான். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சட்டர் கொள்ளையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அக்கௌண்டபிலிட்டி வேணுன்றீங்களா சார்? இப்போ வந்து பீகார்லேருந்து இங்கே வராங்கன்னா பீகார்லேருந்து வர்றவங்க அத்தனை பேருமே வந்து மேன் பவர் ஏஜென்சி வழியாக வந்து வரவங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிருஷ்ணபிரசாத்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அண்ணா நகருக்கு போங்க, கிருஷ்ணபிரசாத் ஹோட்டல் இருக்குது, நிலான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அன்றைக்கி இப்போ பல்வேறு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்து நாட் ஓன்லி பீகாரிஸு, நார்த் ஈஸ்ட்லேருந்து. நேற்றுக்கு ஒரு இடத்துல ஒரு சர்வர் வந்து இட்லி வைக்க வர்றாங்க. என்னம்மா எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் மணிப்பூர் அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. என்னங்க, மணிப்பூர் பெண்கள் வந்து இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. ரைட்டு, இந்த ஊருக்கு இப்போ அமெரிக்காவுக்கு அமெரிக்கா எப்படி டைப் பண்ணுது? ஏன்னாங்க அங்கே முறையான பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு, நம்மளது வந்து இந்த பிரதேசம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம் அந்த காலத்துலேருந்து. ஏன்னா சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ நாடு 4 நாடுகளை உள்ளடக்கி தான் தமிழ்நாடு. யாரோ புரியாமல் வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்னும் மத்தியில் ஆளுகிறார்கள் இது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய நாடு. ஸோ இந்த நாட்டுக்குள்ள பொறுப்பாக இருக்கிற உள்துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் எந்தெந்த ஊருக்கு எத்தனை பேர் வர்றாங்க, இதில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் யாரும். நீங்கள் பீகாரில் வந்து கொலை பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டு 7-8 வருஷத்துக்கு அங்கே ஒரு திருட்டு அல்லது மோசடியை நடத்திட்டு இங்கே வந்து வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்படியெல்லாம் குற்றவாளிகள் வந்து மைக்ரேட் அங்கே வந்து நீங்கள் பிரபு, இன்னொரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன். குற்ற பரம்பரை சட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ பீகாரில் தான் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தில் வரையறுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருந்திருக்கார்கள் அப்படின்னு. பீகாரில் நான் வந்து கன்ஃபெஷன் எழுதுறேன். இப்போ வந்து எலிஃபண்ட் கட் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கன்ஃபெஷன்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் சிபிசிஐடியில் 12 பேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து பழைய டிஜிபி விஜயகுமாருடைய தலைமையில் நானும் டிஎஸ்பி சக்கரவர்த்தி மற்றும் முத்துசாமி ஆய்வாளர் எனக்கு இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் டீமில் போய் இந்த பீகாரி கொள்ளையர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் கன்ஃபெஷன்
நாங்கள் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே கல்வர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, கல்வாஸ். கல்வர் அப்படின்னு ஒரு சமூகமே இருக்காங்க. அவங்களுக்கு திருடுவதும் கொலை செய்வதும் தான் தொழில் அப்படிங்கிறத வந்து என்னுடைய கன்ஃபெஷனில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த தகவல்லாம் சொல்கிறேன்னா, ஏதோ பீகாரி வேலைக்கு வந்தான், பீகாரி போயிட்டான், அப்படி கிடையாது. ஸோ அந்த வகையில் இப்போ பீகார்லேருந்து இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஆமாம், அந்த வகையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சூப்பர்வைசர் வந்து இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்தித்தாள்களை தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூப்பர்வைசரு பீகார்காரங்களை வச்சு சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு 200 கிலோ இருக்கிற ஒரு பெரிய மோட்டாரை தூக்கிட்டு வந்து, தட் இஸ் என்ஜினை தூக்கிட்டு வந்து சூப்பர்வைசர் தலையில் போட்டு அப்படியே நசுங்கி போச்சு. அவர் தலை மேலே வந்து அந்த 200 கிலோ மெஷின் கிடக்குது. அவர் துடிச்சு இறந்து போயிட்டார். பீகார்காரங்க அத்தனை பேர் போயிட்டாங்க. என்னங்க தன்னுடைய இப்போ இன்னுமே வந்து கல்ச்சர்டு ஆகாத, என்னங்க தலையை தூக்கி கல் மேலே போட்டு கொலை பண்ணிட்டு ஓடக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து ஆட்கள் அந்த ஊரில் அந்த மாதிரியான டைப் ஆஃப் மர்டர்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. எங்களை மாதிரி அதிகாரிகள் அவங்களை பிடிக்க போகும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆடியோ இந்த விவகாரத்தில் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு விரும்புகிறேன் சார். இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க பெரம்பலூரில் என்கவுண்டர் நடந்துச்சு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த அதுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதில் என்கவுண்டர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாத்ரூம் பக்கம் போகும்போது வலிக்கெல்லாம் விழுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரபு. கண்டிப்பாக சார். இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய மக்கள் தொகையோ இவ்வளோ பெரிய மைக்ரேட் பீப்புளாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் போய் என்ன வேணால் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்லாம் வந்து யாரும் நினைக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி பாத்ரூம்ல எல்லாம் வந்து சில பேர் வந்து வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை போயிருந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.